வாழ்க்கை சுலபமா? ஒரு இரவு அவன் தனியாக அமர்ந்திருந்தான். கண்களில் கண்ணீர், இதயத்தில் மட்டும் ஒரு கேள்வி: கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்? அவன் வாழ்க்கை எளிதல்ல. அவன் முயற்சி செய்தான், ஆனால் தோல்வி. அவன் நம்பிக்கை வைத்தான், ஆனால் ஏமாற்றம். அவன் நல்லவன்தான், ஆனால் அவனுக்குத்தான் கஷ்டம் அதிகம். அவன் கத்தினான், நான் என்ன தவறு செய்தேன்? வாழ்க்கை வெறுத்தது அவனுக்கு. அவன் வீட்டை விட்டு புறப்பட்டு மலையை நோக்கி பயணத்தை தொடங்கினான். மலையில் வெகு தூரம் சென்றவன் மயங்கி விழுகின்றான். அப்பொழுது அங்கே ஒரு ஞானி வந்தார். அவர் அவனை காப்பாற்றினார். காப்பாற்றி அவர் இருப்பிடம் அழைத்துச் சென்றார். அவர் முன் முழுவதுமாக உடைந்து அழ ஆரம்பித்தான். எல்லாருக்கும் நல்லது நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இல்லை? ஞானி மெதுவாக சிரித்தார். நீ என்ன கேட்ட என்றார். அவன் உடனே சொன்னான், எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம்? அவர் மெதுவாக சொன்னார், நீ ஒரு மரம் நடும்போது அதை எங்கே வேண்டுமானாலும் நடுவியா, அல்லது நல்ல மண்ணில்தான் நடுவியா? அவன் நல்ல மண்ணில்தான் என்றான். ஏன் என்று தெரியுமா என்றார். அவன் அமைதியாக இருந்தான். அது வளர முடியும் என்று நீ நம்புறதால. உன் வாழ்க்கை சுலபமாக இருக்கணும்னு நீ ஆசைப்படுற, ஆனால் உன் ஆன்மா வளரணும்னு கடவுள் ஆசைப்படுறார். அவன் அமைதியாக பார்த்தான். வலி இல்லாமல் வளர்ச்சி வராது. அதனால தான் உன்னை கடவுள் தேர்ந்தெடுத்தா. நீ இப்போ அனுபவிக்கிற கஷ்டம் தண்டனை இல்லை. அப்போ என்ன என்று அவன் கேட்டான். அது உன் ஆன்மா சுத்தமாகும் செயல்முறை. கடவுள் உனக்கு கஷ்டம் கொடுக்கல, நீ பெரிய ஆளாகணும்னு அவர் வாய்ப்பு கொடுக்குறாரு. சுலபமான வாழ்க்கை சாதாரண மனிதர்களுக்கு, கஷ்டமான வாழ்க்கை மாற்றம் செய்ய போகிறவங்களுக்கு. அவன் கண்களில் கண்ணீர், ஆனால் இப்போது அது வலியினால் இல்லை, அது புரிதல். அது ஒரு அழகான புரிதல். கஷ்டம் உன்னை உடைக்க வரல, உன்னை உணர்த்த வருது. நீ நினைக்கிறவனே நீ இல்லை, நீ அதை விட பெரியவன். கஷ்டம் தண்டனை இல்லை, அது உன் திறமை மேல் கடவுள் வைத்த நம்பிக்கை.